புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த சிறப்பு சொற்பொழிவு சைபர் பாதுகாப்பு மற்றும் NEP பற்றிய புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதுடெல்லி தி வே அறக்கட்டளையுடன் இணைந்து புதிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த சிறப்பு சொற்பொழிவு சைபர் பாதுகாப்பு மற்றும் NEP பற்றிய புத்தக வெளியீட்டு விழா மற்றும் ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 ஆகியவைகள் கல்லூரி சமூக பரவலாக்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தின் கீழ் நடைபெற்றது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் அவர்களின் முறையான வரவேற்பு உரையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 வழங்கப்பட்டது. இந்த விருதை கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் மற்றும் புதுடெல்லி தி வே அறக்கட்டளை நிறுவன தலைவர் திவ்யா தன்வர் ஆகியோர் வழங்கினார்கள். VN ராஜசேகரன் பிள்ளை அவர்களுக்கு உயர்கல்வித்துறையின் ஆற்றிய முன்மாதிரியான சேவைக்காகவும் கடந்த 50 ஆண்டுகளாக உயர்கல்வித்துறை சார்ந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காகவும் பொன்னாடை, சந்தன மலர் மாலை, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ஸ்ரீ காந்தா கத்துவா செயல்பாட்டு தலைவர் கான்ஸ்டன்டியா கிரியேட்டிவ் சப் கிளஸ்டர் இந்திய தலைவர் அவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில், வேலைவாய்ப்பு, பணி, கலாச்சாரம், செயல்திறன் மற்றும் புதுமைகளை மேம்படுத்துவதில் அவரது முன்மாதிரியான சேவைகளை அங்கீகரித்து பொன்னாடை, சந்தன மலர் மாலை, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்வின் போது புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. சைபர் செக்யூரிட்டி மற்றும் NEP 2020 என்ற புத்தகத்தை பேராசிரியர் VN ராஜசேகரன் பிள்ளை வெளியிட டாக்டர் சசிகாந்த தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சைபர் செக்யூரிட்டி குறித்த சிறப்பு விரிவுரையை புதுடெல்லியில் உள்ள தி வே அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் திவ்யா தன்வர் நிகழ்த்தினார். இந்த அமர்வு சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெறவும் மற்றும்